ரைட். கெப்பாசிட்டர்ஸ் ப்ராப்ளம் செக்ஷன்ல நம்ம இருக்கோம். நேத்து நம்ம கத்துக்கிட்டது கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். அதுல பேசிக் ப்ராப்ளம்லாம் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு எல்லா மாடல் சீரீஸ் அண்ட் ப்ராப்ளம் கத்துக்க போறோம். டயலக்ட்ரிக் ஸ்லாப் கத்துக்க போறோம். டயலக்ட்ரிக்ல சீரீஸ் அண்ட் பேரலல், தென் பிளேட் போட்டு சீரீஸ் அண்ட் பேரலல். லெசனை சூப்பரா முடிச்சு கொடுத்துறேன். ஈவினிங் ஃபுல்லா எங்கேயாவது வெளில போயிட்டு சந்தோஷமா சுத்திட்டு வா. ஸோ அதனால தான் இப்போ 2 to 4:30 அது மாதிரி பிளான் பண்ணியிருந்தது. ரைட்டா? ஓகே. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், C1, C2, C3 ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். சார் இது சீரிஸ் காம்பினேஷன். எப்படி தெரியல சார்மிகா ஸ்கிரீன் இருக்காம தெரியுதா? நான் ஷேர் பண்ணிட்டேமா? அக்ஷத், ஏரின், தர்ஷினி தெரியுது சார். விடையா வெளில போயிட்டு உள்ளவாமா? ஓகே சார். நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். யாரும் நெதுஸ்ரீ தெரியல. விஜய், வசந்த் பா பேசுங்க பா டக்குன்னு. தெரியுது சார். எஸ் சார். ரைட் பா. நீ வெளில போயிட்டு உள்ளவா? ஓகே. சார்ஜஸ் சார்ஜ் சேமா இருந்தா இது சீரிஸ் காம்பினேஷன். ஏன் சார் இதான் நேற்று நல்லா சொல்லி கொடுத்துட்டீங்களே. சீரிஸ் கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். சார்ஜ் சேமா இருந்தா வாய்க்கால்ல தண்ணி போகுது, ஜஸ்ட் அந்த வாய்க்கால் திரும்புது, ஜஸ்ட் அந்த வாய்க்கால் திரும்புது, ஜஸ்ட் பெண்டு, இப்படிலாம் இருந்தா தண்ணியோட அளவு மாறாது. இது எல்லாமே சீரிஸ் காம்பினேஷன். ஸோ வாய்க்கால்ல தண்ணி போயிட்டே இருக்கு, நடுவில் ஒரு ஜங்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி பிரிஞ்சு போயிடுது, கொஞ்சம் இப்படி பிரிஞ்சு போயிடுது அப்படின்னா இது ரெண்டும் பேரலல். ஒருவேளை இந்த பொட்டன்ஷியல் சேமா இருந்தா எப்ப சார்ஜஸ் பிரியுதோ அப்பவே அது சீரீஸா இருக்க முடியாது. சார்ஜஸ் பிரியலன்னா அதுதான் சீரீஸா இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் காம்பினேஷன் 1/CS, 1/C1, 1/C2, 1/C3 நேற்று சூப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ரைட்டா? அடுத்தது அங்கிருந்து போறது பேரலல். பை உங்களுக்கு டெரிவேஷன் ஏதாவது வந்தா டெரிவேஷன் டீச் பண்ணும்போது ரிப்பீட்டர்ஸ் பிரசன்ட் 12th நீட் பசங்க நீ அந்த 5-10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ரைட்டா? டெரிவேஷனுக்கு நீ உள்ள உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை, சம்முக்கு மட்டும் உட்காந்துருந்தா போதும். பேரலல் காம்பினேஷன் when 3 கெப்பாசிட்டி, நான் அந்த இடம் வரும்போது சொல்றேன் எப்போ வெளில போகணும் எப்போ உள்ள வரணும்னு சொல்றேன். இல்லை சார் தேவையில்லை நாங்கள் இங்கே இருக்கோம்னாலும் ஓகே தான். டைம் சரியா 2:30? ஆமாம், 3:15-20 பக்கமாக ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. C1, C2, C3 அது வரைக்கும் நல்லா பேய் மாதிரி கவனிக்க பார்க்கும். C1 + C2 + C3 when 3 capacitors are connected in parallel. அப்போ C1 + C2 + C3 இது எல்லாமே நேற்று கற்றுக் கொடுத்துருக்கீங்க. பா இதில் சம் போடணும்னா கவனமாக கவனி. Q1ஓ Q2ஓ Q3ஓ கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நேற்று ஒரு டயலாக் சொல்லியிருந்தோம். ஐபேக்ல போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஆனந்தமா இருக்கும்னு சொன்னேன். இங்க V 10 வோல்ட்னா கண்டிப்பா இதுவும் 10 வோல்ட் தான், இதுவும் 10 வோல்ட் தான், இதுவும் 10 வோல்ட் தான். இந்த C1 10 மைக்ரோ கூலும், C2 20 மைக்ரோ கூலும், மைக்ரோஃபாரட், சாரி மைக்ரோஃபாரட், C3 30 மைக்ரோஃபாரட். இப்படி கொடுத்துட்டு Q1, Q2, Q3 கேட்குறாங்க, Q கேட்குறாங்க. அந்த மாதிரி சொன்னா Q = CV. CV 10 × 10 100 மைக்ரோ கூலும், 20 × 10 200 மைக்ரோ கூலும், 300 மைக்ரோ கூலும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணா 600 மைக்ரோ கூலும் Q, 600 மைக்ரோ கூலும். இப்படி பை சமெல்லாம் ரொம்ப ஃபேமிலியர், நல்லா கற்றுக்கலாமா? ஓகே. அடுத்தது சீரிஸ் பேரலல் ஃபுல்லாக பேசிட்டோம். என்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசினா இந்த கிளாஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். சரி C1 C2 சீரிஸு, தென் C3 C4 பேரலல், இப்படி சால்வ் பண்ணலாம் இப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுங்க, ஹாப்பியாக கற்றுக்கோங்க. தெரியல சார் இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. கேப்லா கவனி. ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்கு, இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் Bன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே C C C C. உன புரிய வைக்கிறதுக்காக முதல்ல C கொடுத்துறேன், அப்புறம் 2C 3C மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B கேட்குறாங்க. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and Bனா நீங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல இருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும், கடைசியா A and Bக்கு நீங்க வரணும். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B. ரைட்டா? அப்படின்னா இங்க ஒரு பேட்டரி கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். முதல்ல இது ரெண்டும் பேரலல் சால்வ் பண்ணணும். ஆமா சார் 2C, இது ரெண்டும் பேரலல் 2C, இந்த ரெண்டும் சீரிஸ் C/2, தென் மூணு பேருமே சீரிஸ் 2C 2C C/2. அப்ப 1/2C 1/2C 1/C/2 மேல போயிடுச்சு. எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கோ, ஒரு ஆன்சர் எடுக்கும்.
ஸோ சீரிஸ் பேரலல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கத்துக்கிட்டீங்க, ரைட்டா? இதுல நான் இப்போ ஒரு மாடல் சொல்லி தரேன். 2022 நீட் பிசிக்ஸ்ல கேட்ட ஒரு சம்மை நான் காட்டுறேன். முடிஞ்சதுன்னா அதை சால்வ் பண்ணி சொல்லுங்க. தெரியலன்னா கவலைப்படாத நான் கத்துறேன். பை இந்த சம்மோட பேரு கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்ல எப்படிங்க சார் ப்ராப்ளம் சால்வ் பண்றது? கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் முதல்ல என்னன்னு எங்களுக்கு கத்துக் கொடுங்க. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், ரைட்டா? ரைட். பை ஈவினிங் கிளாஸ் வச்சிருந்தா கூட இவ்வளவு பிரசன்ட் ஆகிட மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். ஓகே, கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இங்க பாருங்களேன், நான் தான் ஏ, நீங்க தான் பி, ரைட்டா? இப்போ நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கும், தூர தூரமா இருக்கும். என்னோட பொட்டென்ஷியல் VA, உங்களோட பொட்டென்ஷியல் VB. சப்போஸ் ஏவையும் பியையும் ஒரு வயரால நான் கனெக்ட் பண்ணிட்டேன். V equal to Q by 4 pi epsilon naught R. இருக்கிறவங்க தான் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. என்கிட்ட நிறைய சார்ஜ் இருக்கு, உங்ககிட்ட கம்மியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், என்கிட்ட எக்ஸஸா இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். இப்ப என்கிட்டயும் 10 வந்துருச்சு, உங்ககிட்டயும் 10 கூலும் வந்துருச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேரோட சார்ஜஸ் ஈக்குவலா ஷேர் ஆகிடுச்சு. அதனால நம்ம ரெண்டு பேரோட பொட்டென்ஷியலும் சேம் ஆகிடுச்சு. VA equal to VB. அப்ப கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் என்ன தெரியுமா கத்துக்கிறீங்க? ஒரு பாயிண்ட் A, இன்னொரு பாயிண்ட் B, ரெண்டுத்தையும் ஒரு வயரால கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் தான். ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட் அப்படின்னா VA தான் VB, VB தான் VA, ரைட்டா? இதான் ஐடியா. இந்த ஐடியா வச்சு ஒரு 3 சம் நான் போட்டு காட்டுறேன். ஒரு சம் நீங்க போடுங்க. கவனி. பை இது மூணு என்ன காம்பினேஷன் கேட்டா, சார் ரொம்ப ஈஸி, சீரிஸ் காம்பினேஷன் சார். இங்க ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஏல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதான் இந்த புது பசங்க நீங்க வந்து ப்ரெசென்ட் 12th இந்த மாடல் பாக்குறீங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த செஷன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான செஷன் தானே தவிர புதுசா எதுவும் சொல்லி தரல. இது மூணு என்ன சார் காம்பினேஷன்? முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க பேர் கொடுக்க கத்துக்கணும். இது பாயிண்ட் ஏன்னா இந்த பொட்டென்ஷியல் ஏன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போங்க. அப்ப கண்டிப்பா இவனும் ஏ தான். இவன் பின்னா அப்ப ஷியோரா இவனும் பி தான். இங்க ரெண்டு பொட்டென்ஷியல் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒன்னு ஏ, இன்னொன்னு பி. அப்ப ஏ ஃபுல்லா ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, பி ஃபுல்லா இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஏல இருந்து பி, ரெண்டாவது கெப்பாசிட்டரும் ஏல இருந்து பி. சார் இது இப்படி இருக்கே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏவோட தான், பின்னா பியோட தான். அப்ப ரெண்டாவது கெப்பாசிட்டர். மூணாவது கெப்பாசிட்டர் ஏல இருந்து பி. அப்ப ஒரு சைடு ஃபுல்லா ஏ, அதனால ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஃபுல்லா பி, அதனால ஒன்னா கனெக்ட் பண்ணி. சரி இது பேரலல் தெரியுதா? இங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்தா குழந்தை கூட சால்வ் பண்ணும், இந்த மாதிரி கொடுத்தா நீ சால்வ் பண்ணுவேன். கண்டிப்பா அதை ரீஅரேஞ்ச் பண்ண கத்துக்கணும், டயக்ராம ரீஅரேஞ்ச் பண்ண கத்துக்கணும், பொறுமையா ஒரு சம்மா சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ப இதுக்கு பேர் கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். சி ஆன்சர் 3Cன்னு பிரமாதமா கத்துக்கணும். அப்ப கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் என்ன? இந்த மாடல் ஒரு வயரால எந்த காம்போனன்ட்டுமே இல்லாம இன்னொரு பாயிண்ட் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த ரெண்டும் ஒரே பாயிண்ட், அதாவது ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டும் ஒரு இடம் தான், ரைட்டா? சரி நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லிட்டாங்க. ஒரு கெப்பாசிட்டர் இங்க ஒரு கெப்பாசிட்டர் இங்க ஒரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி இருக்கு. இதுல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்கிறேன். இந்த மாதிரிலாம் சர்க்யூட் கொடுத்தா நீங்க குழப்பிக்கலாம் கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி கெப்பாசிட்டர்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? டாமினோஸ் போயிட்டு பீஸா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அதை விட இன்பமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். விளம்பரத்திலாம் காட்டுறாங்கல்ல, ஒரு ஸ்லைஸ் எடுத்து அவங்க வைக்கும் பொழுது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அதை ஃபீல் பண்ணி, அந்த விட ப்ராப்ளம் சால்வ் பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்கு. இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், பேச்சை குறைச்சிட்டு வேலையை பாருன்னு சொல்றேன். ரைட், இங்க வா. இது ஏவா? ஏல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் ஓ, இது அப்படியே இருக்கட்டும். ஈவன் அப்படியே செட்டில் பண்ணிருங்க. ஒரு கெப்பாசிட்டி செட்டில் பண்ணியாச்சு. இந்த இடம் பின்னா அப்ப ஒரு வயரால கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால ஷியோரா இவனும் பி தான். ஆமா சார்.
அப்ப இவன் யாரு? இவனும் பி தான். இவன் யாரு? இவனும் பி தான். அப்படின்னா ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ரைட்டா? 3 கெப்பாசிட்டர் ஓ டு பி. ஓ இங்க இருக்கு. ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி. அவ்வளவுதான். இது ஃபுல்லா பி, இது ஃபுல்லா ஓ, இது ஏ. அப்ப இந்த இடம் சி, 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 சி. மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. சி, இங்க 3C, C1 plus C2 plus C3. சரி, இது ரெண்டு சீரிஸ் காம்பினேஷன்ஸ். அப்போ 1/C, 1/3C. அதனால 3C, 3 plus 1, 3C/4. திரும்பவும் சொல்றேன், எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்ல ஆன்சர்ல மேல சி இருக்கணும். ஆப்ஷன்ல 4/3C இருக்கும். உனக்கு 1/CS வந்து 4/3C வந்திருக்கும். நீ இதை கவனிக்க மாட்டேன். 4/3C வந்ததும் அந்த ஆர்வம் தாங்க முடியாம நம்ம ஒரு சம்ம ரைட்டா போட்டோமேனு போய் டிக் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கீழே வரணும். எப்பவுமே இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, 4th லெசன் இஎம்ஐல எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்றது, கெப்பாசிட்டர்ல எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்றது, இந்த சம்மெல்லாம் வந்துட்டா நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து தான் சால்வ் பண்றோமா அப்படின்னு ஒன்னு கேட்டுக்கிட்டு நீ அங்க பதில் சொல்லு. உன் மூளை கரெக்டா ஆமா பண்ணிட்டோன்னு சொன்னா டிக் பண்ணு, பண்ணலன்னு சொன்னா பண்ணிட்டு பண்ணு. ரைட்டா? இந்த சம்முக்கு யார் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். அதே சம்மு கொஞ்சம் மாத்தி கொடுக்குறேன். இங்க பிரசன்ட் 12th பசங்க, இப்போ 11th to 12th. ஸோ கூட உங்க அண்ணா அக்காலாம் இருக்கிறதுனால அவ்வளோ டீப்பா அவங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்டா ப்ராப்ளம் கற்று தர முடியுமோ அதையும் தான் நீ கத்துக்கிறப்ப. ரைட்டா? ஸோ அதனால சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேர்மையா ஆத்மார்த்தமா நல்லா கத்துக்கோங்க. சார் இந்த இடம் ஓ, இந்த இடம் ஏ. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் ஏ. இது நானும் என்ன காம்போவா இருக்கும்? யாராவது யோசிச்சு சொல்லுங்க. சும்மா சொல்லு, நான் தானே. parallel. நாலுமே பேரலா? ஏன் சார் பேரலல்? இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஒரு சைடு இப்ப கெப்பாசிட்டரோட லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டரோட ரைட் ஹேண்ட் ஃபுல்லா ஒரு பொட்டென்ஷியல். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சா? லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா ஓ, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா ஏ. அப்போ ஓல இருந்து ஏ, ஓ டு ஏ, ஓல இருந்து ஏ, ஓ டு ஏ. அப்ப நாலுமே பேரலல் காம்போ. ரைட்? இதெல்லாம் சூப்பரா புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சிச்சா? என் கூட வாங்க. இப்ப 2022ல கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், இதுல ஏதாவது சம் இருக்கா? இதெல்லாம் நான் சொல்லி தரல. கான்செப்ட் ஆஃப் வெயிட் ஸ்டோன் இதுவுமே கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் தான் வரப்போகுது. சம் நம்பர் 83 கவனிச்சேவா? சம் நம்பர் 83 மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லித்தரேன். ரைட், கேர்ஃபுல்லா கவனி. சம் நம்பர் 83ல ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறாங்கல்ல. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ. இங்க பொட்டென்ஷியல் என்ன இருக்கு? ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இந்த இடத்துல பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? அது ஏ தானே இருக்கும். ஏன்னா ஏ வழியா ஒரு வயரு திரும்ப இங்கேயே கனெக்ட் ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பொட்டென்ஷியல் பாயிண்ட் ஏல பொட்டென்ஷியல் VA, இங்கேயும் பொட்டென்ஷியல் VA. உங்களுக்கு தெரியுமா, பொட்டென்ஷியல் சேமா இருந்தா சார்ஜ் போகாது. அப்ப சார்ஜ் இல்லையேன்னு வருத்தப்பட்டு 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 அந்த கெப்பாசிட்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடும். அது உயிரோட இருக்காது. அப்ப இதுதான் நீங்க சால்வ் பண்ணணும். ரைட்டா? இது சால்வ் பண்ண ஆன்சர் உடைய நிற்கும். ஸோ மூணுமே என்ன காம்பினேஷனு? சீரிஸ் காம்பினேஷனு. ரைட், ஒரே நிமிஷம் இருங்களேன். இந்த சம் என்ன 83யா? இது அப்படியே இருக்கட்டும். பக்கத்துல இந்த சம் பாருங்க, இந்த சம் பாருங்க. இதை சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். இன்னொரு PDF வச்சிருக்கு, அதை ஷேர் பண்ணல, கொஸ்டினா காட்டுறேன். இந்த சம் பாருங்க, பக்கத்துல டிரா பண்றேன். இது நீட் 2021ஓடது. வேணா ரெண்டு குரூப்லயுமே ஸ்கிரீன்ஷாட் போறேன், அப்புறம் பார்த்துக்கோ.
ரைட். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். சாம பாருங்க, எல்லாரும் போட பாருங்க, உங்க குரூப்ல இருக்கு. ஓகே, ஒரு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இங்க இருக்கா, இங்க ஒரு பொட்டென்ஷியல், ஒரு வயர் எடுத்துக்கிட்டு நேரா இப்படி போய் இப்படி கனெக்ட் பண்ணிடு. Find the equivalent capacitance. Find the equivalent capacitance. இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது இந்த பொட்டென்ஷியல் ஏன்னா இந்த பொட்டென்ஷியலும் ஏ தான். அப்போ ஏன்னா ஒரு வயரால 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அதாவது இந்த கெப்பாசிட்டர் இருக்காது, ஏன்னா சார்ஜ் போகாது. நமக்கு எப்படி சுவாசம் மாதிரியோ கெப்பாசிட்டருக்கு சார்ஜ். அப்ப சார்ஜ் போகலன்னா கெப்பாசிட்டர் செத்து போயிருப்ப. வாயில நல்ல வார்த்தையே வராதுன்னு கேட்காத, உண்மையாலுமே கெப்பாசிட்டர் இருக்காது. அதுக்கப்புறம் இது ரெண்டு என்ன ஆயிடுச்சு, parallel combo. parallel combo ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி வரும், 2C. செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது, இதோட ஆன்சர் என்னவா இருக்கு யோசி. ட்ரை பண்ணி இந்த ஐடியா தான், ஆன்சர் என்னவா இருக்கும். 2C சார். 2Cயா, ஏமா 2C? எப்படி சால்வ் பண்ணீங்க 2C? அதோட ஆன்சர் என்ன, அதான் ஐடியா சொல்லி கொடுத்துரு, அப்புறம் ஆன்சர் கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஏமா 2C? நீ சொன்னது ரைட்டு தான், எப்படி போட்ட? பதில் சொல்லுங்க. இந்த கெப்பாசிட்டர் அடிச்சிடணும், அடுத்து என்ன பண்ணணும், இந்த கெப்பாசிட்டரையுமே அடிச்சிடணும். ஏன் அடிச்சுன்னு தெரியுதா உங்களுக்கு, ஏன்னா இந்த பாயிண்ட் ஏன்னா இந்த பாயிண்ட் ஏ தானே, அப்ப இந்த பாயிண்ட் ஏ தானே. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் உயிரோட இருக்காது, இந்த கெப்பாசிட்டர் உயிரோட இருக்காது. ஸோ இது சி, இது சி, அதனால 2C parallel. சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சொல்லவே இல்லை. ஒரே நிமிஷம் திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லி காட்டுறேன். மாடல் ரொம்ப ஃபேமிலியர், ஏன் அப்படி அலட்சியமா கத்துக்கிறீங்கன்னு தெரியல. பதில் சொல்லுங்க ஒழுங்கா. ஓகே, அந்த கொஸ்டின் எப்படி இருந்தது, மேல ஒரு கெப்பாசிட்டர், கீழே ஒரு கெப்பாசிட்டர், இப்படியே இருக்கா, இங்க ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருந்துச்சா, இங்க ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருந்துச்சா, இங்க ஒரு லைன் இப்படி கனெக்ட் பண்ணிருக்கு. இப்ப இந்த ஒரு லைன் கனெக்ட் பண்றதுனால எவ்வளவு பாதிப்பு பாருங்களேன், யோசிச்சு பாரு. இங்க என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ இங்கேயும் அதே பொட்டென்ஷியல் தான். இங்க ஒரு வயரால கனெக்ட் பண்றதுனால இந்த இடத்துலயும் அதே ஏ தான், இந்த இடத்துலயும் அதே. தண்ணி மேட்டுல இருந்து தான் பள்ளத்துக்கு போகும், சேமா இருந்தா தண்ணி ஃப்ளோ ஆகாது. அப்ப சேம் பொட்டென்ஷியலா இருந்தா சார்ஜ் ஃப்ளோ ஆகாது, சார்ஜ் ஃப்ளோ ஆகலன்னா இந்த ரெண்டு கெப்பாசிட்டரும் செத்து போயிடும். ஸோ ஆன்சர் 2Cன்னு கத்துக்கணும். இது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியலோட. சார் சொல்லுமா சார், இது parallelன்றதுனால சேம் பொட்டன்ஷியலா சார்? இல்லம்மா, parallelன்றதுனால சேம் பொட்டென்ஷியல் கிடையாதுமா. இங்க பாரு, பாயிண்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். புரியலன்னா புரியலன்னு சொல்லிடுங்க, பேக் கத்துக்காம போவாதீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரு கெப்பாசிட்டர், ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர். எல்லாருமே கவனிங்க. ஒருவேளை இப்படி இருக்குன்னா எப்படி சால்வ் பண்ணணும், இது ரெண்டும் parallels, தென் 3 சீரிஸ். ஒத்துக்கிறீங்களா, இது ரெண்டும் parallel, 2C, தென் C, 2C, C, இது 3 சீரிஸ் காம்போ, 1/C, 1/2C, 1/C. சால்வ் பண்ண ஆன்சர். ஆனா என்ன சிக்கல்னா, இப்படி இல்ல சர்க்கியூட்ல எக்ஸ்ட்ரா ஒரு வயர் எடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து நடுவில் எந்த காம்போனன்ட்டுமே இல்லாம இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன யோசிக்கணும்னா, நீனு இங்க இருந்து வா, இந்த பொட்டென்ஷியலுக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடு, அப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் அதே எக்ஸ் தான். அப்படியே சுத்தி வாங்க, இவனும் அதே எக்ஸ் தான், இவனும் அதே எக்ஸ் தான். உங்களுக்கு தெரியுதா, எக்ஸ்ல இருந்து எக்ஸ் எப்படி சார்ஜ் போகும், போகாது. ஏன்னா ரெண்டும் ஒரு பாயிண்ட்.
ஹை பொட்டென்ஷியல் இருந்து தான் லோ பொட்டென்ஷியலுக்கு கரண்ட்டும் போகும், சார்ஜும் போகும். தண்ணி மேட்டுல இருந்து தான் பள்ளத்துக்கு போகும். இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியும். ஹை ப்ரெஷர்ல இருந்து தான் லோ ப்ரெஷருக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பொட்டென்ஷியல்ல சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. அப்ப இந்த கெப்பாசிட்டர் உயிரோட இருக்காது. அப்ப இதுவும் உயிரோட இருக்காது. அப்ப இது ரெண்டு மட்டும் தான் உயிரோட இருக்கும். சிசி 2C ஆன்சரு. வினயா கிளியரா மேம்? எஸ் சார். சரி, இப்போ அடுத்தது ஒரு பிரமாதமான மாடல். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் முடிச்சோமா? நான் சொன்னேன்ல நீட் 2021 சம் இப்போ போட்டு காமிச்சதுன்னு சொல்லிட்டு. வேற 2 பேரும் குரூப் பார்த்துக்கோங்க. நடுவில் ஐயோ உங்களுக்கு அனுப்புறதுக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டேன்? ஒரே நிமிஷம். அதை ஷேர் பண்ணாத விட்டேன். உங்களுக்கு போட்டேன் நான் ஆல்ரெடி. கிராஷ் குரூப்புக்கு போடலை. ஓகே, கிராஷ் நீங்க பாருங்க. 2021ஓடது இப்போ பார்க்கணுன்றது இல்லை, அதே சம் தான். 194 2021ல கேட்ட சம்ம இதை முன்னாடி போட்டு காட்டினல. ஒரு சி, இந்த இடம் ஒரு சி. பை இப்படி இருந்தா என்னப்பா காம்பினேஷன்? இது மூணும் இது இப்படி இருந்தா ஏபி இங்க இருந்தா என்ன காம்பினேஷன்? சீரிஸ் காம்பினேஷன். சீரிஸ். அவ்வளவுதான். இப்போ என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு வயர் இங்க கனெக்ட் பண்றதுனாலதான் இவன் சாகிறதுக்கு இந்த வயர் காரணமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து ஏ, அப்ப இதுவும் ஏ தான். அப்ப என்ன ஆகாது? ஃப்ளோ ஆகாது. இது ரெண்டும் ஒரு பாயிண்டா மாறிடும். அப்ப சி சி போத் ஆர் பேரலல், ஆன்சர் 2C. இப்படிதான் கத்துக்கணும். ரைட்டா? நான் அன்னைக்கு ஒரு சீரிஸ் இன்னொரு சம் இம்பார்ட்டண்டா சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். எனர்ஜி ஸ்டோர்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ½ CV². ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே? ½ CV². சம் நம்பர் 195 இப்ப லாஸ்டா போட்ட PDF. சம் நம்பர் 195 U = ½ CV². நான் மேலே எங்கேயாவது சொல்லி கொடுத்துருவேன், போனால் டைம் ஆகிடும். இதெல்லாம் இங்கே பார்த்து ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. எனர்ஜி ஸ்டோர்டு Q²/2C. ஆமாம் சரி, ஞாபகம் இருக்கு. ½ QV ஞாபகம் இருக்கா? ஓகே. எனர்ஜி டென்சிட்டி சொல்லி கொடுத்தனாவ, எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் சொல்லி கொடுத்தனா நீ இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் அது காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா 1/2ε0T². எனர்ஜி ஸ்டோர்டு ½ CV². இந்த கதையெல்லாம் தெரியும் உனக்கு. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். இதோ சொல்லி கொடுத்துருங்க பாருங்க. சொல்லி கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. எனர்ஜி டென்சிட்டிக்கு லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்தேன்? 1/2ε0T² சொல்லி கொடுத்தேன். எனர்ஜி ஸ்டோர்டு ½ CV² சொல்லி கொடுத்தேன். எனர்ஜி ஸ்டோர்டு ½ CV². இப்போ அந்த 2011ல கேட்ட சம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்டு தான் வேணும், ஆனா அதுல ε0 இருக்கணும், E² இருக்கணும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாரும் அந்த கொஸ்டினை பார்த்துக்கோ. 195 பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, போக போக நான் ஃபாஸ்டா எடுத்துக்கிறேன். கவனிங்க. எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ கெப்பாசிட்டர். உங்களுக்கு என்னப்பா தெரியும்? ½ CV² தெரியும். Vனா பொட்டென்ஷியல், இதானே தெரியும். ஓகே, ½ CV². dV = -E.dx. ஞாபகம் வந்துச்சா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப Vக்கு மட்டும் E.dன்னு சொல்லி கொடுத்தேன். V² வேணும்னா E² D² எழுதலாமா? ஓகே. Cக்கு பதிலா ε0 A/D சரிதானா? அப்ப Uக்கு பதிலா ½ ε0 A/D. V²க்கு பதிலா E² D². E² D². இப்போ என்ன ஆகுது பாருங்க, ஒரு Dக்கு ஒரு D கட் ஆயிடுச்சா? ஒரு Dக்கு ஒரு D கட் ஆயிடுச்சு. வேற எதுவும் கட் ஆகாது. 1/2 ε0 E². A இருக்கும், D இருக்கும். A × D. இது எனர்ஜி ஸ்டோர்டு. நான் உனக்கு ஈஸியா புரிய வைக்கணும் பாரு. எனர்ஜி ஸ்டோர்டு அன்னைக்கு சார் நாங்க ஏடி அன்னைக்கு பார்க்கவே இல்லையே. எனர்ஜி டென்சிட்டிக்கு ஸ்மால் u போட்டு 1/2 ε0 E² மட்டும் தானே சொல்லி கொடுத்தீங்க. இது எனர்ஜி டென்சிட்டி, ஸ்மால் u எனர்ஜி டென்சிட்டி.
கேபிட்டல் யூ எனர்ஜி ஸ்டோர்டு. இப்ப திரும்ப இந்த ஈக்குவேஷனை வர வைக்க வாங்க பாருங்க. எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். அப்போ கேபிட்டல் யூ வேணும்னா ஸ்மால் யூ இன்ட்டு வால்யூம் வி. ஸ்மால் யூக்கு பதிலா 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். வால்யூம்க்கு பதிலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்படியும் சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்போ நல்லா கத்துக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா எப்சிலான் நாட் இ ஸ்கொயரோட நின்னுடணும். எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கேட்டாங்கன்னா வால்யூம் வரணும். எனர்ஜி ஸ்டோர்டு வேணும்னா எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வரணும். அந்த கொஸ்டினை பார்த்ததும் ஞாபகம் வந்துச்சு. அது ஐயோ அன்னைக்கு சொல்லித்தர மறந்துட்டுமேன்ட்டு. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2011 கேட்டிருக்காங்க. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது சீரிஸ் பேரலல் பேசிட்டு இருக்கோம். அதுல கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியல் முடிச்சிட்டோம். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் முடிச்சது. நேரா டைஎலக்ட்ரிக் தான். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். பிரசன்ட் 12th பசங்க இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசு. வீட்ஸ்டோன் நீ இன்னைக்கு தான் முதன்முறையா கேள்விப்படுற. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் ஒன்றும் இல்லை. இது அடுத்த லெசன் தான் நீங்க டெரிவேஷன் படிப்பீங்க. இப்போ என்ன சொல்லி தரணும் அதை மேலோட்டமா லேசா அப்படியே கத்துக்கும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர். நீ கேட்கறது எனக்கு புரியுது. அப்புறம் அடுத்த டயலாக் அதானே. சரி, இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் கோலம் போட்ட மாதிரி அழகா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி 5 கெப்பாசிட்டர் ஒரு பேட்டரியோட ஒரு கீயோட இப்படி கனெக்ட் ஆகி இருந்ததுன்னா இந்த பிரிட்ஜோட பேரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். பிரசன்ட் 12th இதுக்கான டெரிவேஷன்ஸ் எல்லாம் அடுத்த லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில கத்துப்பேன். இப்போதைக்கு அது ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்லி தரணும் அதை மட்டும் அப்படியே கத்துக்கும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். சரி, எப்பவுமே இதான் பி. அந்த இடம் மாறக்கூடாது. ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதான் பி. அந்த பக்கமா இருக்கிறது கியூ. கீழே வாங்க ஆர். திரும்ப இந்த பக்கம் போங்க எஸ். நடுவுல இவனுக்கு வேற ஏதாவது பேர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஜி என்ன உனக்கு பிடிச்சோ பேர் கொடுத்து, இல்லை உன் பேரை கூட நீ வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சர்க்கியூட் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல பிஐயும் கியூஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ரெண்டும் ஒரு வேளை சேமா இருந்தா நடுவுல இருக்கிற எக்ஸ அடிச்சிடணும். அடிச்சிட்டீங்கன்னா மீதி யாரெல்லாம் இருப்பா? பி இருக்கும், கியூ இருக்கும், ஆர் இருக்கும், எஸ் இருக்கும். இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா அதை நீங்க சால்வ் பண்ணணும். பார்த்தாலே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ் காம்பினேஷன் சார். ஏன்னா ஜங்ஷனுக்கு அப்புறம் போயிட்டு ஜங்ஷன் வர்ற வரைக்கும் ஒன்னாவே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ் காம்பினேஷன். ஸோ மேலே சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், கீழே சால்வ் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆன்சர் வரும். சார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேரலலா சால்வ் பண்ணா ஒரே ஒரு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இப்படிதான் நீங்க கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை சால்வ் பண்ணணும். கத்துக்க முடியுதா? சார் ஒரு சம் மட்டும் போட்டு காமிங்களேன். இன்னும் நான் இன்னொரு டயக்ராம் இருக்குல்ல அதுக்கு போல. இப்ப இருக்கிற நீட் பசங்க அடுத்து சொல்லித்தரேன். முதல்ல இந்த சம்ம ட்ரை பண்ணு. கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். நீங்க இடத்தெல்லாம் மாத்தக்கூடாது. நான் எங்க பி சொல்றேனோ அங்கதான் பி, எங்க கியூ சொல்றேனோ அங்கதான் கியூ. ஸோ இந்த இடம் 6 மைக்ரோ ஃபேரட், இந்த இடம் 3 மைக்ரோ ஃபேரட், 4 மைக்ரோ ஃபேரட், 2 மைக்ரோ ஃபேரட், 5 மைக்ரோ ஃபேரட். ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. ஏல இருந்து பிக்குள்ள முதல்ல இந்த கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுதா ஒபே பண்ணுதான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்ன ஐடியா சொன்னா உங்ககிட்ட புது பசங்க? இப்போ என்ன பண்ணணும், இந்த இடம் வழக்கம் போல ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இதை பின்னு கொடுங்க, இதை கியூன்னு கொடுங்க, இதை ஆர்னு கொடுங்க, இது எஸ்ன்னு கொடுங்க. பிஐயும் கியூவையும் டிவைட் பண்ணி பாருங்க, 6/3 சார். ஆர் பை எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க, 4/2. இப்போ இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். பி பை கியூவும் ஆர் பை எஸ்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால நடுவுல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை அடிச்சிடணும். அப்ப மீதி நீயா புரிஞ்சுக்கும், பியும் கியூவும் சீரிஸ் காம்பினேஷன். 1/6 1/3 என்ன ஆன்சர் வரும்? நான் நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்னா ரெசிப்ரோக்கல்ல டபுளா இருந்தா பெரிய நம்பர் பை 3, ஆன்சர் 6/3 2. அதாவது நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து அதுக்கப்புறம் தலைகீழ போட்டு நான் சொல்றது அந்த ஆன்சர் சொல்றேன். நீ நம்பலன்னா இங்க பாரு, 6 எல்சிஎமா எடுத்துக்கிறேன். 1 + 2 3/6 திருப்பி போட்டா 6/3. அதனாலதான் நான் சிம்பிளா அவங்ககிட்ட சொல்லிட்டேன்,
எப்பெல்லாம் டபுளா ரெசிப்ரோக்கல்ல பாக்குறீங்களோ 3 6 4 8 2 4 இப்படிலாம் பாக்குறீங்களோ அங்க இருக்கிற பெரிய நம்பர் பை 3 2. சார் அடுத்தது 1/4 1/2 சீரிஸ் காம்பினேஷன் இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க. டபுளா இருக்கு, பெரிய நம்பர் பை 3 4/3. இது ஆன்சர் பை சிஎஸ். அப்ப 6/3யும் 4/3யும் என்ன காம்பினேஷன்? மேல சால்வ் பண்ணா 6/3, கீழே சால்வ் பண்ணா 4/3. இது ரெண்டும் parallel. ஏன் சார் மேல 2 எடுத்துக்கூடாதா, கீழே 1.33 எடுத்துக்கூடாதா? டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால எனக்கு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால அந்த மாதிரி பண்ணிட்டேன். C1 plus C2. அப்ப 6/3யும் 4/3யும் ஆட் பண்ணா 10/3, தேவைப்பட்டா 3.33 போட்டுக்க வேண்டியதுதான். இப்படிதான் அந்த சம் அப்ரோச் பண்ணும். இது ஒரு மாடல் ரைட்டா. இப்போ பழைய பசங்க நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ ப்ரெசென்ட் 12th இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கணும். இப்போ நீங்களும் ஆன்சர் போடுங்க, பட் சொல்ல தேவையில்ல. ஒரே ஒரு சம் மட்டும். 8 மைக்ரோஃபாரட், 2 மைக்ரோஃபாரட், 16 மைக்ரோஃபாரட், 4 மைக்ரோஃபாரட், 3 மைக்ரோஃபாரட். ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் பிட்வீன் A and B. யார் சொல்ற? சீக்கிரம் சொல்லு. இப்போ நீங்களும் சால்வ் பண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்க சொல்லட்டும். உங்களுக்கு வருதான்னு மட்டும் செக் பண்ணி சீக்கிரம். சூப்பராக கற்றுக்கோங்க, ஜாலியாக கற்றுக்கோங்க. இந்த கிளாஸ் அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. ஆன்சர் என்ன? Fifteen 15/16, sir. 15/16 என்ன ஆன்சர் சொல்லுங்க. பேசு, யாராவது பேசு. வசந்த் ஆன்சர் என்ன? யோகிதா Sir, 24/5. 24/5 வேற பே? கனிஷ்கா 26/5 சார். 26/5 வேற? 24/5, sir. 24/5 செக் பண்ணிடுவோமா? ஓகே பே, தப்பா சொல்றியா? ஜாலியா சொல்லு. நான் தான் எத்தனை டைம் வேணாலும் தப்பா சொல்லு, பட் கத்துக்காம வெளில போகக்கூடாது. என்ன ஆன்சர் சொன்னீங்க? ஏதோ 25 ஏதோ சொன்னீங்க இல்லையா? ஓகே செக் பண்ணிடுவோமா? இப்போ நீ ட்ரெயின்டு நான் பார்த்ததை கண்டுபிடிச்சிடுவேன். 8/2 4, 16/4. ஓகே 1/8 1/2 சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. 8 1 + 4 8/5 ஒரு பக்கம் வேணும் வச்சுக்கோ. 1/16 1/4 16 1 + 4 16/5 ரெண்டும் கண்டிப்பா பேரலா தான் இருக்க போகுது. 24/5 ஆன்சர். ஸோ ஆன்சர் வராங்க மாற்றிக்கோங்க. 24/5 கற்றுக்கிட்டீங்களா? சார் வீட் ஸ்டோனை இப்படி தான் கேட்கலாமா, இல்லை எங்களை ஏதாவது ஏமாற்றுவாங்களா? இதோ ஏமாற்ற போகிறாங்க பாருங்களேன். இன்னொரு ரகசியம் என்னன்னா, எப்பெல்லாம் நீங்கள் 5 கெப்பாசிட்டர் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அது வீட் ஸ்டோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய். இது மூணு என்னப்பா காம்பினேஷனு? பார்த்தாலே தெரியுது சார் சீரிஸ் காம்பினேஷனு. இப்படி இருந்தா என்னப்பா காம்பினேஷனு? சரி இதையும் இப்பதான் சொல்லி கொடுத்தீங்க, கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல். இது மூணு இப்போதைக்கு parallel சேர். அப்ப இங்க 2 கெப்பாசிட்டர் போட்டுட்டா இது என்னது உங்களுக்கு தெரியுமா? இதோட பேரும் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் தான். ஏன்னா அங்க பார்த்த டயக்ராமும் இவனும் ஒண்ணுதான், ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நீ நம்பலனா பாத்துக்கோ. இதான் ஏ, இந்த இடம் தான் பி, ரைட்டா? இந்த இடம் எக்ஸ், இந்த இடம் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் ஏல இருந்து ஒரு கெப்பாசிட்டர், இது ஏ, இது எக்ஸ். ஏல இருந்து இன்னொரு கெப்பாசிட்டர் ஒய், ஏல இருந்து ஒய்யா. மூணாவது கெப்பாசிட்டர் எக்ஸுக்கும் ஒய்க்கும், பாருங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும்.
நாலாவது கெப்பாசிட்டர் எக்ஸுக்கும் பிக்கும், அஞ்சாவது கெப்பாசிட்டர் ஒய்க்கும் பிக்கும். அப்ப இந்நேரம் உணர முடியுதா? இவனும் இவனும் ஒண்ணுதான். என்ன பண்ணிருக்காங்கன்னா மாத்தி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா அந்த மாதிரி மாத்தி அரேஞ்ச் பண்ணி. சரி, இந்த சமயம் இப்ப எப்படி அப்ரோச் பண்றது? வேல்யூ சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? தெரியாத கவனி. ஏல இருந்து போகக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் தான் பின்னு எடுத்துக்கணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கியூன்னு எடுத்துக்கணும். மேல ஆறுன்னு எடுத்துக்கணும். இவனை எஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த நான் சொல்ற அந்த ஐடென்டிட்டி மாறக்கூடாது. நீ பிக்யூஆர்எஸ் மாத்தி போட்டா இந்த ட்ரிக் வேலை செய்யாது, தப்பா போயிடும். ஒரு கான்செப்ட் நல்லா கத்துக்கோங்க, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கோங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் இந்த மாதிரி டயக்ராம் பாக்குறீங்க, முதல்ல பியையும் கியூவையும் டிவைட் பண்ணி பார்க்கணும், ஆரையும் எஸ்ஐயும் டிவைட் பண்ணி பார்க்கணும். தென் பி அண்ட் கியூ சீரீஸ்னு எடுத்துக்கணும், ஆர் அண்ட் எஸ் சீரீஸ்னு எடுத்துக்கணும். தென் ரெண்டு ஆன்சரும் பேரலல் எடுத்துக்கணும். ரைட்டா? சார் நல்லா இருக்கு சார். ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லிட்டாங்களே. முதல்ல கவனி, இந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் இப்படி பார்த்தாலே இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன். ரைட்டா? ஓகே, இது 10 மைக்ரோஃபாரட், 5 மைக்ரோஃபாரட், 8 மைக்ரோஃபாரட், 4 மைக்ரோஃபாரட், 3 மைக்ரோஃபாரட். முதல்ல இது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை ஒபே பண்ணுதா? எப்பவுமே நீ தான் இப்ப ட்ரெயின்ட் ஆயிட்டல, உனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல. நீ என்ன பண்ணணும், இவன் தான் பி, இவன் தான் கியூ. அது அவங்களோட பெர்மனன்ட் பிளேஸ், அதை மாத்தலாம் முடியாது. இல்ல சரி, எனக்கு அங்க எழுதுறதுலாம் பிடிக்கல, நான் மேல எழுதிக்குவேன்னா தப்பு. அப்ப இங்கதான் ஆர், இவன் தான் எஸ். வந்ததும் இவங்க ரெண்டு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, 5 கெப்பாசிட்டர் கொடுக்குற ஆளாலே அது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனா தான் இருக்கும். அது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை கண்டிப்பா ஒபே பண்ணும். நீ செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, அதை அப்புறம் காப்பாத்தி தான் ஆகணும். அப்ப செக் பண்ணி தான் பார்க்கணும். 10/5 ஆன்சர் 2, 8/4 ஆன்சர் 2. சார் கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோனை அற்புதமா ஒபே பண்ணுது. அப்ப 10ம் 5ம் சீரீஸ் காம்பினேஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரெண்டும் டபுளா இருக்கு. 1/10, 1/5 டபுளா இருக்கிறதுனால பெரிய நம்பர் பை 3ன்னு இருந்தாலும் சொல்லி கொடுத்தாரு. முடிஞ்சு போச்சா? ரெண்டாவது 8/4, 1/8, 1/4 டபுளா இருக்கு. அப்ப பெரிய நம்பர் பை 3, 8/3. ரெண்டும் பேரலல். ஆன்சர் 18/3. அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்ப சமீபத்துல இந்த டாபிக்ல என்ன சம் கேட்டாங்க, 2022 நீட் ரீட் இன்னொரு எக்ஸாம் நடந்தது இல்லையா, ரீ எக்ஸாம். அதுல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏன் ப்ரீவியஸ் இயரை ரொம்ப அதிகமா சால்வ் பண்ண சொல்றேன்னா, மாடல்ஸ் மாறாது. நீ கடந்த 10 வருஷ பேப்பரை அனலைஸ் பண்ணு, ஒரு வருஷத்துல இருந்தும் 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படியே தான் திரும்பி வரும். புதுசா எந்த ஐடியாவும் இருக்காது. நம்பர் மாறும். ஃபார்முலால இப்போ எப்சிலான் நாட் ஏ பை டின்னா ஒரு வருஷம் சி கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் ஏ கேட்டிருப்பாங்க, அடுத்த வருஷம் டி கேட்டிருப்பாங்க. ஃபார்முலா என்னவோ எப்சிலான் நாட் ஏ பை டி தான். ரைட்டா? 85% ஆஃப் கொஸ்டின் அப்படியே தான் திரும்ப வரும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாலியா படிக்கலாம், ஒண்ணுமே இல்லை. 6 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட். இப்போ ப்ரெசென்ட் 12th பசங்க, சரி இப்போ நீட் போற பசங்க, இவரோட ஆன்சர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்குறேன். 6 மைக்ரோஃபாரட். கனிஷ்கா 6, வசந்த், வினயா, ஸ்ரீநிதி, மார்சலின், இங்க ஏரின், அவனிகா. உங்களோட பதில் 6 சார். 6 சார். ஏன் தெரியுமா அவங்களால 6ன்னு சொல்ல முடிஞ்சது? பிரசன்ட் 12th பசங்க அவனிங்க, இந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன்ல எல்லாமே ஒரே நம்பரா இருந்தா, இல்லைன்னா இந்த நடுவுல இருக்குல்ல எக்ஸ் கெப்பாசிட்டர், இவனை தவிர மீதி எல்லாரும் ஒரே நம்பரா இருந்தா அவன் தான் ஆன்சர். 6 தான் ஆன்சர். சரி, சின்ன பசங்க நீங்க ஏமாத்துறீங்களா? போட்டு காட்டுங்க. சத்தம் இங்க கேக்குது. பி பை கியூ, ஆர் பை எஸ். அப்போ 1/6, 1/6, 2/6, திருப்பி போட்டா 6/2. அப்ப மேல ஒரு 3. இங்க 1/6 + 1/6, 2/6, திருப்பி போட்டா 6/2, 3. 3 + 3 6.
இதுதான்ப்பா 2022 ரீ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். எல்லாமே சேம் நம்பரா இருந்தா ஆன்சர் அவன் தான். ரைட்டா? இங்க பாருங்களேன், இன்னொரு கொஸ்டின், அதே மாடல் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்நேரம் பிடிச்சிருப்பீங்க. பிரசன்ட் 12th பர்சன்ட் நீங்க சொல்லுங்க. எல்லாமே சின்னு கொடுத்துருங்க. ஆன்சர் என்ன? சி சார். சி. அவ்வளவுதான், சி. ரைட்டா? கத்துக்கிட்டீங்களா? இது கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன். இது ஐடியாலாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால இன்னும் நிறைய சால்வ் பண்ணல. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு அடுத்த மாடல் போறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. பிரசன்ட் 12th பசங்க நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதை இன்னும் கொஞ்சம் கூட பெருசா போட்டுக்கலாம், பரவாயில்ல. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோங்க. ஃபைண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. எல்லாமே சி தான், எல்லாமே சி. இது கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன் ஒபே பண்ணுதா? கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன் மாதிரி இருக்கா பாரு. உங்களை தான் கேட்டுருக்கேன், கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன் மாதிரி இருக்கா? யார் வேணாலும் சொல்லு. எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. பேசினாதான் கிளாஸ் நல்லா போகும் சொல்றேன்ல. 5 கெப்பாசிட்டர் இருக்கு. அப்ப எப்படி கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன் ஆகும்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க யாராச்சும். என்னப்பா பண்ணணும்? ரைட், இந்த மாதிரி பார்த்தா ஏதோ நினைச்சுக்காத, இவனும் கான்செப்ட் ஆஃப் ஹீட் ஸ்டோன். எல்லாருமே உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, உங்க ரைட் ஹேண்டோட 2 விரல், ஆள்காட்டி விரல், 4 ஃபிங்கர், கட்டை விரல், 2 விரலையும் சும்மா அப்படி இந்த உப்பள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உன் ஸ்கிரீன்ல கரெக்டா அந்த ஏ பாயிண்ட்டை போயிட்டு, அதாவது ஏ வந்து உன் கையில இருக்கிறத நினைச்சுக்கோ. நீங்க ரைட் ஹேண்டோட 2 விரலால அந்த ஏவை உங்க கையில பிடிச்சி வச்சிருக்கீங்க. அதை அப்படியே நகர்த்தி இங்க கொண்டு வாங்க. நகர்த்தி இங்க கொண்டு வாங்க. இங்க கொண்டு வரும்போது இந்த 2 கெப்பாசிட்டர் என்ன ஆகுதுன்னா இப்படி வந்துருமான்னு பாருங்க. ரைட்டா? இப்படி வந்துட்டா நடுவில் இது யாரும் இருக்க மாட்டாங்களே, இது யாரும் இருக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்ப நீங்க எந்த கெப்பாசிட்டரை அடிக்கணும்? இந்த கெப்பாசிட்டர் தான் அடிக்கணும். இது 2 சீரீஸ் தென் பேரல். இது கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே சியா இருக்கும்போது ஆன்சர் சின்னு சொல்லிடுவேன். எதை அடிக்கணும்ன்றது தான் பிரச்சனை. ரைட்டா? இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. கொஞ்சம் பெருசா போட்டு காட்டுறேன், அப்பதான் ஈஸியா புரியும். இந்த இடம் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடம் பின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இந்த இடம் பின்னு எடுத்துக்கிறேன். இது 4C, இந்த இடம் 2C, இந்த இடம் 6C, இந்த இடம் 3C, இந்த இடம் 5C. நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு இதோட ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. உனக்கான நேரம் ஒரு நிமிஷம், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். எதை அடிப்பீங்களோ, எது P/Qன்னு எடுத்துப்பீங்களோ, எது RBSன்னு எடுத்துப்பீங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பதில் வேணும். சீக்கிரம். Sir, answer 10/3 sir. சத்தமா பேசு. 10/3 sir. 10/3ன்னு வந்திருக்கு. மத்தவங்களோடது 10/3 sir. 10/3. 10/3 sir. இது யாரு கட் பண்ணீங்க? 5 sir. 5C கட் பண்ணிருக்கீங்க, சூப்பரா சொன்னீங்க. 5C ஏன் சார் கட் பண்ணணும்? இந்த ஏவை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க வச்சிருங்க. இவன் தான் ஏ. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியுதா? இந்த ஏவை அப்படியே கையால எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா என்ன ஆகும்னா, இங்க ஒரு கெப்பாசிட்டர் வந்து மாட்டிக்கும், இங்க ஒரு கெப்பாசிட்டர் வந்து மாட்டிக்கும்.
இப்போ இதெல்லாம் ஃபுல்லா போயிடும், இதெல்லாம் ஃபுல்லா போயிடும். கரெக்டா? இந்த பியை தூக்கி அந்த பக்கம் வச்சிருங்க. இந்த பி இப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? 4c. இந்த இடம் 6c. இவங்க ரெண்டு பேரும் 4/2 2, 6/3 2, 4ம் 6ம் 4/3, சாரி 4ம் 2ம் 4/3, 6ம் 3 6/3, 10/3. சூப்பரா சொன்னீங்க. 3.33. ரைட்டா? உங்களுக்கு தெரியுமா, நான் இவ்வளவு சொன்னேன்ல, எல்லாரும் கண்டிப்பா குரூப் பாருங்க, எல்லாருமே குரூப் பாருங்க. நீ கிராஷ் நீயும் பாரு, பிரசன்ட் 12 நீயும் பாரு. 2024 செம்ம பாருங்க. நான் சொல்லல, யார் கொஷின் எடுத்தாலும் கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன்லயோ கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டன்ஷியலோ கண்டிப்பா ஒரு கொஷின் வந்து நிற்கும். நீ பாருங்களேன், இது ஒரு கொஷின் கேட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த வருஷமும் இதே மாதிரி கண்டிப்பா ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதனால சூப்பரா போய் சால்வ் பண்ணிட்டு வந்து 4 மார்க் வாங்கிட்டு. இது 2 மைக்ரோஃபாரட், 2 மைக்ரோஃபாரட், 2 மைக்ரோஃபாரட், இங்கேயுமே 2 மைக்ரோஃபாரட், இங்கேயுமே 2 மைக்ரோஃபாரட். உங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? 5 கெப்பாசிட்டர் பார்த்துட்டாலே கண்டிப்பா அது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோனா தான் இருக்கும். 5 பார்த்துட்டா அது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். அப்ப நடுவுல இருக்கிறவன் இருக்க மாட்டான். வழக்கம் போல எல்லாமே ஒரே நம்பரா இருந்தா ஆன்சர் அவன் தான். அதுக்காக உட்காந்து சால்வ் பண்ணிட்டுலாம் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன்ல ஓரளவு தெளிவாயிட்டீங்க இல்லையா? ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம். மறுபடியும் எல்லாரும் குரூப் பாருங்க. ஃபுல்லாவே பேரலா எல்லா மாடல் ப்ராப்ளமும் நம்ம பேசிட்டு தான் இருக்கும். இப்போ பாத்துறீங்களா, இந்த கொஸ்டின்ல 2024 ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க கத்துக்க வேண்டியது. கொஸ்டின் பார்க்கலாம் கூட பரவாயில்ல. கெப்பாசிட்டரோட வேல்யூ 12 பிகோஃபாரட். சார் பிகோன்னா எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்க. 10 power minus 12. 12 அவ்வளவுதான். 10 power minus 12 ஃபாரட். பிகோஃபாரட் 10 power minus 12 ஃபாரட். இன்னொரு 10-15 நிமிஷம் ஒரு சின்னதா பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா கண்டினியூஸா 2 hours மொபைல் பார்த்துட்டே இருந்தா கஷ்டமா இருக்கும். ரைட்டா? என் கூட தானே இருக்கு பாரு, 5 o'clock வரைக்கும் ஜாலியா இருக்கும். உன் டைம் வந்து என்னோட இந்த 2.5 மணி நேரம். 12 into 10 power minus 12 farad. ஆமா சார். Connected to a 50 volt battery. The electrostatic energy stored in a capacitor in nanojoule கேட்டிருக்காங்க. கவனமா இருங்க, ஆன்சரை நானோஜூல்ல கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் 10 power minus 9 வர்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். சரி, இப்படிலாம் சம் கேட்பாங்களா? இவ்வளவு ஈஸியா கூட கேட்பாங்களா? நான் தான் சொல்றேன்ல, ஒட்டுமொத்த 45 கொஸ்டினுமே ஈஸியா தான் இருக்கும். நீ தான் நினைச்சிட்டு இருக்க கஷ்டம்ட்டு. அதை படிக்கல உனக்கு கஷ்டம், படிச்சே உனக்கு ஈஸி. இப்ப ½ CV ஸ்கொயர் தெரியும், சி யாருன்னு தெரியும், வி யாருன்னு தெரியும். தெரிஞ்சா ஈஸி, தெரியலன்னா கஷ்டம். இதுல டஃப்பான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின் அப்படி யார் பிரிக்கிறா? அப்படி இல்லை. U equal to ½ CV ஸ்கொயர். ½ தெரியும் சார். C 12 into 10 power minus 12. V ஸ்கொயர் 50, 50 ஸ்கொயர். அப்ப 50 into 50ன்னு போட்டுக்கிட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டா? இது 6 50 50 2500, 2500 into 6. அப்ப 0 0 6 30க்கு 0 மீதி 3, 6 2 12 3 15 into 10 power minus 12. இவங்க 9 வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 2 3 கட் பண்ணுங்க. 15 into 10 power minus 9 ஜூல். அப்ப 15 நானோ ஜூல் தான் ஆன்சர். ஆசர் ஆன்சர் செக் பண்ணிக்கோ. 15 நானோ ஜூல் ஆப்ஷன் ஏன்னு கத்துக்கணும். ரைட்டா? நான் அவனை ஏமாத்தல, போய் சொல்லல. 2024 அவன் கண்ணுக்கு மட்டும் அப்படி காமிச்சிருக்கப்ப. இப்ப இப்படிலாம் சம் கேட்பாங்களான்னா கண்டிப்பா கேட்பாங்க. எல்லா சமமே ஈஸியா தான் பாரு. ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு சம் முடிச்சிடறேன். ஒரு சம் முடிச்சுட்டு டயலக்ட்ரிக் போயிடுறேன். இப்போ ஒரு சம் பார்த்து ஆன்சர் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரே நிமிஷம். பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்து தண்ணி குடிச்சிக்கோ. டயலக்ட்ரிக் போன பிறகு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்பதான் எடுத்து வச்சேன், அதுக்குள்ள எங்க ஓடி போயிடுச்சு. Uh, 2022 ஒரு சம்மு கவனி, கொஸ்டினை கவனிங்க.
இந்த கொஸ்டின் நான் ஷேர் பண்ணல, அப்படி கொஸ்டின் நம்பர் 20 நீங்க பிரேக் போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி வைக்கிறேன். The distance between two plates of parallel plate capacitor is doubled. But parallel plate capacitor ஆக்சுவலாக அதோட டிஸ்டன்ஸ் d தான், ஏரியா a தான். இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? எப்சிலான் நாட் a by d. ஆமா சார், ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸை டபுள் ஆக்கிட்டாங்க, 2Dன்னு ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டபுள்டு, ஏரியா ஆஃப் த பிளேட் ஹால்வுடு, ஃபைண்ட் த நியூ கெப்பாசிட்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னல அன்னைக்கு C = எப்சிலான் நாட் a by d ல ஏவையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, டியையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, புதுசா C கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். சமயம் எப்படி சார் சால்வ் பண்றது? C dash எப்சிலான் நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஏக்கு பதிலா a/2, டிக்கு பதிலா 2D, எப்சிலான் நாட் a/4d. இவனை பார்த்தா அப்படியே C மாதிரி இருக்கான், அப்ப நியூ C/4. C/4 என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் A. இந்த எப்சிலான் நாட் a by d ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அப்ப A டபுள் ஆகுது, D பாதி ஆகுது. இப்ப யாரா சொல்லுங்க பாக்க, A டபுள் ஆகுது, D பாதி ஆகுது. இப்ப நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? நீ போட்டு சொல்லு, அப்படியே போட்டு சொல்லு, நானா மாத்தி கொடுத்துருக்கேன். 4C sir. 4C-யா? A டபுள் ஆகுது, மேல 2. ஆமா, அப்படியே மேல போயிடுச்சு, 2 2 சார் 4 ஆயிடுச்சு. 4 × எப்சிலான் நாட் a by d, அதனால 4C-ன்னு கத்துக்கணும். சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது நீங்க நல்லா கத்துக்க வேண்டிய ஒரு பிரமாதமான சம், கொஸ்டின் நம்பர் 21. அவ்வளவுதான், இது முடிஞ்சதும் டயலக்ட்ரிக் தான். இன்னைக்கு லெசன் முடிச்சு கொடுத்துறேன். சூப்பரா பாரு, எல்லாரும் குரூப்ல இருக்கு பாரு. ரைட்டா? 2022ல ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கவனிங்க. The effective capacitance of two capacitors, 3 microfarad, 16 microfarad, when they are connected in series and parallel. C1 C2 என்ன? இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவாங்க? C1 கொடுத்துருவாங்க, C2 கொடுத்துருவாங்க, CS கேட்பாங்க, CP கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, CS 3ன்னு கொடுத்துருக்காங்க, CP 16ன்னு கொடுத்துருக்காங்க, C1 C2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி கொடுத்து பதில் கேட்டுதான் நீங்க பார்த்திருக்கீங்க, பதில் கொடுத்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், நீங்க ஏன் 3S CS-ன்னு எடுத்தீங்க, ஏன் CP-ன்னு 16 எடுத்தீங்க? அவங்க அது சரியா சொல்லலையே, ஏன்பா நான் எப்படி எடுத்தேன்? யாராவது கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணுமா, தப்பா இருந்தா பரவாயில்ல, ரைட்டா இருந்தா பரவாயில்ல, எப்படி வேணாலும் சொல்லுங்களேன், பாய தரேங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்திருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு சார் கொடுக்கல, வெறும் 3 and 16 தான். Capacitance maximum in parallel. சூப்பரா சொன்னமா. Capacitance of capacitor, the combination is maximum at parallel because CP = C1 + C2. இதை நீங்க உணரணும், அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னது. இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா பெரிய நம்பர் தான் parallel, சின்ன நம்பர் தான் சீரிஸ். ரைட்டா? ஸோ உங்களுக்கான நேரம் ஒரு நிமிஷம் தரேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. சிஎஸ்க்கு C1 C2 by C1 + C2 போட்டுக்கோ, சிஎஸ்க்கு பதிலாக 3ன்னு போட்டுக்கோ. அப்போ C1 C2 by C1 + C2 ஒரு ஸ்டெப்பு. CP = C1 + C2, C1 + C2க்கு 16ன்னு போட்டுக்கோ. இவனை தூக்கிட்டு வந்து இங்கே கொடுங்க, கொடுத்துட்டீங்களா? அப்போ 3 = C1 C2 by 16, C1 C2 = 48. ஒன்ட்ட க்ளூ என்னன்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 16, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 16, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 48. யார் அந்த ரெண்டு நம்பர்? ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 16, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 48. ஆப்ஷன் பார்த்து கூட செக் பண்ணலாம், ஆனா நீ ஆன்சர் பார்த்துருவேன். 12 4. அழகா சொன்னீங்க, 12 4. பாருங்க, 48, 12 4s are 48, 12 + 4 is 16. பாய், இந்த சம்மை இங்க மட்டும் இல்ல, ரெசிஸ்டார்லயே ரொம்ப ஃபேமஸ். அங்க பெரிய நம்பரை RS எடுக்கணும். அடுத்த லெசன் பிரசன்ட் நீட் கவனி, அங்க வரும்போது பெரிய நம்பரை RS எடுக்கணும்.
சின்ன நம்பரை ஆர்பியா எடுக்கணும் ரெசிஸ்டார்ல, கெப்பாசிட்டர்ல பெரிய நம்பரை பார்லலா எடுக்கணும், சின்ன நம்பரை சீரீஸா எடுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கத்துக்கிட்டீங்களா? சிஎஸ் கொடுத்துருவாங்க, சிபி கொடுத்துருவாங்க. சிஎஸும் சிபியும் கொடுத்துட்டு C1 C2 கேட்டுருவாங்க. ஒன்றும் பண்ணக்கூடாது. முதல்ல சிஎஸ் ஃபார்முலா போடுங்க, C1 + C2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா ஒரு நம்பர், மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர், பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம். 16 48, 12 48, 12 4 சார் 48, 12 + 4 16 அழகா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா. ஓகே சரி, பார்த்து ட்ராப் சம்மு, டயலெக்ட்ரிக் சம்மு, இது எல்லாத்தையுமே அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரே நிமிஷம். ஏதாவது ஒரு நல்ல சம்மா. இந்த சம் கத்துக்கலாமா? ஓகே, இதுக்கான ஐடியா கத்துக்கோங்க. கேர்ஃபுல்லா கவனி. இதுக்கான கான்செப்ட் இப்பதான் சொல்லி தரேன், எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு நோட்ஸ் குரூப்ல போட்டிருக்கேன். ப்ரெசென்ட் 12th நீங்க நோட்ஸ் கேட்டீங்கன்றதுனால ரிட்டன் நோட்ஸ் போட்டிருக்கேன் பாரு. அது மட்டும் இல்லாத ஆலன் போட்டிருப்பேன். என்ன தேவையோ வாங்கிக்கோங்க. எல்லா மெட்டீரியலுமே கிடைக்கிறது மாட்டேன், எக்கச்சக்கமா கிடையாது. வாங்கி படிச்சா சரிதான். இங்க பாருங்களேன், parallel plate கெப்பாசிட்டர்ல ஒரு சூப்பரான விஷயம். parallel plate எல்லாருமே ரொம்ப நல்லா கத்துக்கோங்க, நுணுக்கமா கத்துக்கோங்க. ரெண்டு பிளேட், ஏர் ஃபில்டு, டிஸ்டன்ஸ் டி, ஏரியா ஏ, இதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி. ஆமா சார், தெரியும் சார் எங்களுக்கு. மீடியம் ஃபீல்டு, ரெண்டு பிளேட்டு, இந்த பிளேட் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கேன்னா டயலெக்ட்ரிக்கை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெசென்ட் 12th உனக்கு டயலெக்ட்ரிக்ன்ற வார்த்தை என்னன்னு தெரிஞ்சிருக்காது. டயலெக்ட்ரிக்னா இன்சுலேட்டர், அதுல வந்து பேப்பர் வச்சிருது, மைக்கா வச்சிருது, உட்டு வச்சிருது, எபோனைட் வச்சிருது. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் வச்சுட்டேன். இப்ப இதோட பெர்மிட்டிவிட்டி எப்சிலான், யாரோடது எப்சிலான் நாட். இது ஏ தான், இது டி தான். இப்ப மீடியம் வச்ச பிறகு கெப்பாசிட்டர் என்ன சார் ஆகும்? எப்சிலான் ஏ பை டி. ஆமா சார், இங்க யாருக்கு எப்சிலான் நாட்டு, மீடியத்துக்கு எப்சிலான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே சொல்லி கொடுத்தேன். எப்சிலான் வேணும்னா எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அதாவது எப்சிலானையும் எப்சிலான் நாட்டையும் ரிலேட் பண்ற பெர்மியபிலிட்டி. சில புக்ல இது கே யூஸ் பண்றாங்களே சார், உன் விருப்பம். கே ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப இந்த சி டேஷை உடைச்சிருங்க. ரொம்ப கவனமா கவனிங்க, ஒரு வார்த்தையும் வெளில போகக்கூடாது. எல்லாம் அப்படியே உங்க காது வழியா உங்க மூளைக்கு போயிட்டு அழகா சோஃபா போட்டு அங்கேயே உட்காந்துக்கணும், இல்லைன்னா பெட்டு போட்டு படுத்துக்கணும். எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர் ஏ பை டி. ஆமா சார், இது என்ன கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். எப்சிலான் ஆர், எப்சிலான் நாட் ஏ பை டி. சார் இவனை பார்த்தா ஏர் ஃபீல்டு மாதிரி தெரியுது, சி. அப்ப மீடியம் ஃபீல்டு வேணும்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் ஆஃப் ஏர் ஃபீல்டு. இந்த நுணுக்கம் இங்கதான் இருக்கு. இது சின்றது வெறும் ஏர் மட்டும் இருக்கும் பொழுது கெப்பாசிட்டர். சி டாஷ்ன்றது ஃபுல்லா மீடியம் ஃபில் பண்ண பிறகு, டயலெக்ட்ரிக் ஸ்லாப் ஃபில் பண்ண பிறகு, அப்ப எப்சிலான் ஆர். உங்களுக்கு தெரியுமா, எப்சிலான் ஆர் வந்து ஏர் மீடியமா இருந்தா 1. ஃபார் எனி மீடியம், எனி டயலெக்ட்ரிக், எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. அப்ப எப்சிலான் ஆரோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா எப்பவுமே சி டாஷ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சி. இதையும் நல்லா கத்துக்கோங்க. இது என்ன தெரியுமா சொல்ல வருது? ஏர்ல இருக்கும் பொழுது கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், அதே கெப்பாசிட்டர்ல சம் டயலெக்ட்ரிக் உள்ள வச்சுட்டோம்னா 15 மைக்ரோஃபாரட். சார் இப்பதான் நிதானமா தெளிவா எங்களுக்கு புரியுது. ஏன் கெப்பாசிட்டரை உடைச்சு பார்த்தா அதுல இருந்து மண்ணா கொட்டுது. 5 ரூபாய். எங்கேயாவது போனா எலக்ட்ரானிக் கடை இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் வாங்கி சுத்தி எடுத்து வேகமா ஒரு தட்டு அதுல இருந்து வெள்ளை கலரா பவுடரா மைக்கா கொட்டும். அப்படி ஏன் தெரியுமா? அதோட கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. பிளேட்டுக்கு நடுவுல டயலெக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீசஸ். எல்லாரும் நல்லா கத்துக்கும். டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் பிளேஸ்டு between the plates, so capacitance also increases. எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் ஆகும்? எப்சிலான் ஆர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். சி டாஷ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் டைம்ஸ் ஆஃப் சி. இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, மீடியம் வச்ச பிறகு கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க சி டாஷ், டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க சி.
ஏர்ல இருக்கும் பொழுது எவ்வளோ? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். சி டேஷ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் டைம்ஸ் ஆஃப் சி. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? கேள்வியை தேடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா இவன் தான் பதில். சியை தேடி போயிட்டு இருக்கேன். சி வேணும்னா சி டேஷ் பை எப்சிலான் ஆர். சி டேஷுக்கு பதிலா 14, எப்சிலான் ஆருக்கு பதிலா 2, அதனால 7 மைக்ரோ ஃபாரட்னு பிரமாதமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இந்த பேஸ்ல ஒரே ஒரு சம் மட்டும். ஒரே நிமிஷம் எல்லா குரூப் பாருங்க. 2020 நான் டேட்டா கொடுத்துறேன். சால்வ் பண்ணி சொல்லிட்டு நீ மட்டும் ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டு கரெக்டா 7 நிமிஷம் கழிச்சு திருப்பி உள்ள வந்துரு. எல்லா குரூப் குரூப். கொஸ்டின் நம்பர் 36. The capacitance of a parallel plate capacitor with air as a medium is. With air medium இருக்கும் பொழுது அப்ப C கொடுத்திருக்காங்க 6 மைக்ரோ ஃபாரட். அதுல நான் என்ன பண்றேன்? டயலெக்ட்ரிக் மீடியத்தை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப கெபாசிட்டன்ஸ் பிகம்ஸ் 30 மைக்ரோ ஃபாரட். சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு எப்சிலான் நாட் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. 8.854 × 10⁻12. எப்சிலான் ஆர் எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய சொல்யூஷன் போட்டிருக்காங்க. பட் நம்ம ஸ்டைலில் போடுங்க. டக்குன்னு சால்வ் பண்ணு. டக்குன்னு சொல்லு. இதான் உங்க டக்கா. 5 சார். 5 வேற. C dash equal to epsilon r times of C. இப்ப சொல்லு. ஆன்சர் பா. பதில் சொல்லுங்க. நான் இன்னும் அவங்க கேட்டது கேட்கல. நான் கேட்டது எப்சிலான் ஆர் தான் கேட்டேன். அவங்க கேட்டிருக்கிறது எப்சிலான் கேட்டிருக்காங்க. நான் எப்சிலான் ஆரை நீங்க கண்டுபிடிச்சாதான் என்னால அங்க போக முடியும். எப்சிலான் ஆர் 5. எப்சிலான் ஆர் 5. இந்த கொஸ்டின்ல ஆச்சரியமா தப்பு பண்ண வேண்டிய விஷயம், எல்லாருமே ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் சில 5 இருக்கா பாருங்க. ஆமா சார். ஆரோ கோளாறு நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் 5 அடிச்சிரும். கொஸ்டினை ஒழுங்கா கவனி. அவங்க கேட்டிருக்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கிடையாது, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் எப்சிலான் கேட்டிருக்காங்க. அவசரப்படக்கூடாது. நீ 5 வந்ததும் பாரு, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு. ஆப்ஷன் சியா வச்சிருக்காங்க பாரு. அப்ப எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான். எப்சிலானை தேடி போயிட்டு இருக்கோம். எப்சிலான் நாட்டுக்கு இப்பதான் சொன்னீங்க 8.854 × 10⁻12. எப்சிலான் ஆருக்கு பதிலாக 5. அப்ப எப்சிலான் என்னவா இருக்கும்? 5 0 மீது 2, 5 25 2, 27 7 மீது 2, 5 42 42 2 மீது 4, 5 44 44 3 டிஜிட் 44.27 × 10⁻12. அப்போ ஆப்ஷன் பியா ஆப்ஷன் டியா? குழப்பி வச்சிருக்காங்க பாரு. நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. பில 0.44 × 10⁻10. டில 0.44 × 10⁻13. எனக்கு வந்தது இதான் வந்தது. இதுல ரெண்டுத்துல யார் ரைட்டு? பி சார். ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரே நிமிஷம் யோசிச்சுட்டு போய். நீட் பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் வர்றது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை கரெக்டா டிக் பண்றது தான் உன் சாமர்த்தியம். உனக்கு புரியுதா? இப்போ அதுல கொஸ்டினை ஒழுங்கா அப்சர்வ் பண்றது ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணிட்டேன்? எப்சிலான் ஆர் தான் கேட்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 5ன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நுணுக்கமா பார்த்தாதான் தெரியுது அவங்க ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கேட்கல, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் தான் கேட்டிருக்காங்க. விச் மீன் எப்சிலான் கேட்டிருக்காங்க. அப்ப எப்சிலான் எங்க மறைஞ்சிருக்கு? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் எல்லாமே தெரியும். எப்சிலான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாடல்லையும் தயவு செஞ்சு செம்ம நல்லா படிச்சுக்கோ. ஒன்னு சி டேஷ் கேட்கலாம், ஒன்னு எப்சிலான் ஆர் கேட்கலாம், ஒன்னு சி கேட்கலாம், இல்ல எப்சிலான் கேட்கலாம். திரும்ப ஒரே ஒரு டைம் ஃபைனலா C dash equal to epsilon r times of C.
சி டேஷ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆருக்கு எப்சிலான் பை எப்சிலான் நாட் இன்ட்டு சி. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு பேச்சுக்கு எப்சிலான் கேட்குறாங்க, சி டேஷ் எப்சிலான் நாட் பை சி. ஒரு பேச்சுக்கு சி கேட்குறாங்க, சி டேஷ் எப்சிலான் நாட் பை எப்சிலான். எப்சிலான் நாட் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த ஃபார்முலாவை உடைக்க தெரியணும். எப்சிலான் ஆருக்குள்ளாரதான் எப்சிலானாவும் எப்சிலான் நாட்டும் இருக்கு. சி வேணுமா, இவங்களை இந்த பக்கம் கொண்டு வாங்க. எப்சிலான் வேணுமா, எப்சிலான் நாட்டையும் சியையும் லெஃப்ட்ல எடுத்துருவாங்க. ரைட்டா? ரைட். சூப்பரா போச்சு.